ஃபர்ஸ்ட்லி நீங்கள் எல்லாரும் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் 4 March 1 ரிலீஸ் ஆக போகுது. விஜய் நம்பியார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் ஹிந்தியில் வரப்போகுது. பட் ஹிந்தியில் வேற ஸ்டார் காஸ்ட். இதில் நானும் காளியும் சஞ்சனா பானு டிஜே பானு அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கோம். ஸோ ஒரு காலேஜ் தீம்டு படம். காலேஜில் பசங்களோட சேட்டைகள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட லவ், அவங்களுக்கு இருக்கிற சண்டை, இதை பற்றி பேசுகிற படம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் படத்தில் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து போகிற பாருங்கள் on March 1. தேங்க்யூ. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 4 இப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி March 1 வந்து தியேட்டர்ஸில் வருது. எனக்கு இது உண்மையாகவே ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஷூட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 1 year முன்னாடி. அண்ட் அப்போல்லாம் இந்த படம் வந்தால் லைக் நாங்களே பேசிப்போம், ஷூட் முடிச்சுட்டு இப்படி இருக்கும், அது இப்படி மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் அண்ட் சஞ்சனா. ஏன்னா எனக்கு நிறைய நல்ல மெமரிஸ் இந்த படம் பற்றி பேசும்போதே எனக்கு ஹேவ் ஒன்லி குட் மெமரிஸ். ஸோ அதுக்கு நான் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸ்க்கும் என்னோட டேரக்டருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் March 1 வந்து படம் வந்து உங்ககிட்ட வரப்போகுது. மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். I have made a couple of films in the past and I kept trying to break into the Tamil industry. This is my one more attempt and I'm really trying hard to make sure that I reach out to as many people in the Tamil audience as possible. Even though the film is a bilingual, it's a Hindi-Tamil bilingual, but it's truly a bilingual in the most authentic sense of the way. We have a terrific cast in the Tamil, not just in the lead cast but also in the supporting cast. And we try to make a film which talks to the young audience, talks to the college-going audience. So we try to stay as authentic as possible for that. It's a college film, it's a fun film. It's about, like Arjun said, it's about them, about their interpersonal rivalries, about their love stories, and about what happens in the student community. So something that has not really been spoken about before, and one of the first batch of reviews is this actually been inspired by a true incident. So the film is based somewhere in reality as well. So hopefully the audiences will connect to it and finally accept me and finally let me make more films in Tamil. So we are ready, Vijay. Yeah. So I hope all of you go and watch this. It's definitely a big screen experience. So please watch it in the theaters on March 1. Thanks. ஸோ நான் சோலோ டேவிட்லாம் பார்த்த டைம்லலாம் வந்து லைக் அது ஒரு ஃபில்ம் மேக்கிங்காகவே அந்த ஃபிலிம்ஸ் வந்து பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்க மாட்டோமா அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். அண்ட் ஒரு 2 years பேக் நான் இப்போ ப்ளே பண்ணியிருக்க கேரக்டர் 4ல் வந்து நான் சண்டை போட்டு இந்த கேரக்டர் எனக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு தான் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டு கேட்டு வாங்கி நடித்த கேரக்டர். ஸோ இப்போ 2 years கழிச்சு இப்போ அந்த படம் another 10 days ஸ்க்ரீன்ஸில் வரப்போகுது on March 1 அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜஸ்ட் லைக் காளி சார், நாங்கள் ரொம்ப ஆசையோடு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப சந்தோஷமா பண்ண படம் இது. பிகாஸ் நாங்கள் ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில். லைக் அது காஸ்டாக இருக்கட்டும், க்ரூவாக இருக்கட்டும், இல்லாட்டி டிரெக்டராக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்பேஸ் கொடுத்தாரு. லைக் அதாவது நீங்கள் என்ன க்ரியேட்டிவாக ஃபீல் பண்ணாலும் யூ கேன் ஜஸ்ட் டெல் மீ அண்ட் வி கேன் கொலாபரேட் அண்ட் ஒர்க். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம் வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ அந்த ப்ராசஸோட ஃபைனல் ப்ராடக்ட்டு 1st of March நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. சார், நீங்கள் இந்திய பாலிவுட்ல படம் பண்ணியிருக்கீங்க, தமிழில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, லைக் கேமியோ ரோல்ஸ் இப்படிலாம் சேஞ்ச் ஆகிருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? Kalaji, I didn't understand. He's saying you've done movies in Bollywood. Right. When it comes to Tamil, like how people have started introducing கொஞ்சம் கேமியோ ரோல்ஸ் பத்தி கேக்குறீங்க. கேமியோ ரோல்ஸ் பத்தி புரியல. தமிழ் ஃபீல்ட்ல சார், ஆமா, லைக் இப்போ ஜெயிலர் படம் நிறைய படம் பார்த்தீங்கன்னா கேமியோ ரோல் நிறைய பண்றாங்க. ரைட். அது முதல்ல பாலிவுட்ல நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ தமிழ்ல வந்துருக்கு. அது ஆக்சுவலி
depends on the filmmaker and the story, you know. Sorry, depends on the filmmaker and the story, and I guess I don't think it's a trend as such. I think it used to happen back in Tamil films also, but I guess it is getting more acceptance now. And though in our film, I don't think we have that kind of cameos. I try to make a cameo, I guess, but but we do have a terrific supporting cast. We have a great supporting cast, and some of the actors are common. Like Bhanu, for instance, she's common in both Hindi and Tamil. And I guess, yeah, that's all. சார் படம் டைரக்டா தமிழ்ல தான் லாங்குவேஜ் எடுத்தா சார் இல்ல மலையாளத்துல இருந்து இது மலையாளமே கிடையாது. இதுக்கும் மலையாளத்துக்கும் சம்பந்தம் இல்ல. இங்க மலையாளம் பேசுவாங்களே தவிர படத்துக்கும் மலையாளத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்து போர் தமிழ்ல ஸ்ட்ரெயிட் தமிழ் மூவியா வருது. டங்கேங்கிறது வந்து ஹிந்தி படமா. பட் இது ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல நாங்க ஷூட் நான் சொல்லுங்க. வில்லன் ரோல் ரிஸ்கா இருக்கா இல்ல வில்லன் ரோல் ரிஸ்கா இருக்கா இல்ல ரெண்டுமே ரிஸ்கா இல்ல. மீன்ஸ் டு பி ஆனஸ்ட் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். பட் இப்போதைக்கு வில்லன் ரோல்ஸ் பண்றது இல்ல. பட் இந்த படத்துல நான் வில்லனா ஹீரோனா நமக்கு தெரியல. அது மார்ச் ஃபர்ஸ்ட் தான் பார்க்கணும். பட் இல்ல இப்போதைக்கு வில்லன் இல்ல. பட் அது டிஃப்ரெண்டா பார்க்கலாம். நான் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்கன்னா இதர் இஸ் ஃபைன். இப்போதைக்கு ஆனா லைன் அப்ல இல்ல. இண்டஸ்ட்ரியில வந்து ரகுவரன் கேமியோ அதுல தான் எடுக்க அண்ணா இங்க இருந்து கிட்ட அடி இல்ல எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. ரகுவரன் சார் லெஜெண்ட் இல்ல. இட்ஸ் a blessing அவங்க சொல்றாங்க. பட் இல்ல நோ கம்பேரிசன் அட் ஆல். வாய்ப்பே இல்ல. சரி இந்த கதை சூஸ் பண்ணது அவர்தான் விஜய். ஏன்னா அவர்தான் எங்களை சூஸ் பண்ணாரு. ஷேத்தான் அவரோட முதல் படம் ஷேத்தான்ல இருந்து அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன். ஸோ இந்த மாதிரி ஒரு சீனியர் டைரக்டர்ல இருந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அது நம்ம யாருமே நோ சொல்ல போறது இல்லை. ஸோ அவரை மீட் பண்ண உடனே அவர் கதை நரேட் பண்ண உடனே ஓகே நான் சொல்லிட்டேன். பட் அதான் நீங்க கேட்ட ப்ரீவியஸா கேட்டீங்களே ஹிந்தியில வேற ஸ்டார் காஸ்ட் நாங்க வேற. ஸோ இது ஒரு தமிழ் படமா தான் எடுத்தோம். ஒன்னு ஹிந்தி ஷார்ட் முடிச்சு நம்ம தமிழ் ஷூட் பண்ணுவோம், இல்லைன்னா தமிழ் முடிச்சு நம்ம ஹிந்தி ஷூட் பண்ணுவோம். பட் அதே நாள் அப்படி ஒரே செட்டப் வச்சுக்கிட்டு அப்படி ஷூட் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அது எல்லா படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். எனக்கு போர் இருக்கு, அடுத்து ரசவாதி வரப்போகுது சாந்தகுமார் சாரோட படம். ஸோ எக்ஸைட்டட். ஆடியன்ஸோட ஃபீட்பேக் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சாதான் ஃபியூச்சர்ல லைன் அப் எப்படி இருக்கும்னு தெரியும். எதுல சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னா அது ஐ திங்க் டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏன்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து இருக்கு. ஏன்னா என்ன அன்பாவும் ஆக்செப்ட் பண்ணாங்க அண்ட் திருவாவும் ஆக்செப்ட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க எதில் அக்செப்ட் பண்றாங்களோ அது பையனே இருப்பேன். அவங்களோட அக்செப்டன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்க எல்லாரோட ஃபீட்பேக் தான் முக்கியம். ஸோ போத் அதான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா போதும். அதுதான் ரெண்டுமே கஷ்டமா இருக்குன்னு. ரெண்டுமே கஷ்டமா தான் இருக்கு. பட் ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் ஆஃப் ஒர்க். ரொம்ப பேஷனட் அபவுட் திஸ். ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ரோல் கிடைச்சா, ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங் ரோல் கிடைச்சா கண்டிப்பா